பயத்தோட சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக சுத்தி சுத்தி பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு பெண் பயங்கரமா அழற சத்தம் இவங்களுக்கும் கேட்குது. ஆனா இந்த ஒரு சத்தம் எந்த சைடுல எந்த திசையில இருந்து வருது அப்படின்னு இவங்களால அதனால தான் இந்த ஒரு சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு தெரியாம சுத்தி பார்க்கறாங்க. ஆனா அந்த ஒரு சத்தம் இவங்க காதை கிழிக்கிற மாதிரி ரொம்பவே சத்தமாவும் கேட்குது. ஆனா குமார் வரும், டேய் அதெல்லாம் எதுவும் இருக்காது, வேற யாரும் அந்த சைடில் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. பட் கோபி இவருக்கும் இல்லடா சம்திங் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு என்னவோ இங்க இருக்க வேண்டாம்னு தோணுது அப்படின்னு கோபி அவரும் சொல்ல. சேம் இதே விஷயம் தான் குமார் இவருக்கும், டேய் அப்போத்துல இருந்து எனக்கும் இந்த ஒரு ஃபீல் தான் இருந்துட்டு இருக்கு, இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து கிளம்பிடலாம், ஏன்னா எனக்கும் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே நிதானமா தான் இருக்காங்க. சொல்ல போனா இவங்க பெருசா குடிக்கவே ஆரம்பிக்கல. ஏன்னா இவங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது தான் இங்க இந்த ஒரு பீசம்பவும் நடந்ததுனால இந்த இடத்தை விட்டும் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அண்டு குமார் இவர் ஸ்கூட்டில வந்திருக்காரு, கோபி இவரும் பைக்ல வந்திருக்காரு. ரெண்டு பேருமே இந்த இடத்தை விட்டு அவங்க பைக் எடுத்துட்டும் கிளம்புறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை. இவங்க போயிட்டு இவங்க பைக்கை எடுக்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துல இவங்க பைக்